மாட்டுப்பொங்கல் என்னோட ஃபேவரட்டான பொங்கல். எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கலாமா? முதல் பொங்கல் தைப்பொங்கல், உழவர் திருநாள். ஸோ உழவு தொழில் செய்கிறவங்க எல்லாருமே தங்களுடைய லாபத்தை சூரியனுக்கு முதல் கடவுளாக வச்சு பண்ணுறதுனால தான் முதல்ல தைப்பொங்கல் நம்ம எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத முந்தைய வீடியோவில் பார்த்தோம். ஸோ உழவு தொழிலுக்கு சூரியன் எப்படி முக்கியமோ அதே மாதிரி அடுத்தது மாடுங்கிறது ஒரு முக்கியமான விலங்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ மாட்டையுமே கடவுளாக பாவிச்சு கொண்டாடுறதுனால தான் மாட்டு பொங்கல் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அதையும் தாண்டி புராண கதைகளில் என்ன சொல்கிறாங்கன்னா, பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சிவன் தன்னுடைய வாகனமான நந்தியை ஒரு செய்தி சொல்லி பூலோகத்தில் இருக்கிற மனிதர்கள்கிட்ட இந்த செய்தியை கன்வே பண்ணிட்டு வா அப்படின்னு அனுப்புகிறாரு. அப்படி அனுப்பப்பட்ட நந்தி என்ன பண்ணுறாங்கன்னா, மனுஷங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி அந்த செய்தியை மாற்றி சொல்லிடுறாங்க. ஸோ அந்த இடத்துல கோவப்பட்ட சிவபெருமான், இனிமேல் நீ நந்தியாக இருக்கிறதுனால நீ அங்கேயே இருந்து மனிதங்களோட உழவு தொழிலுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்கோ, மனுஷங்களுக்கே இனிமேல் நீ யூஸ்ஃபுல்லாக இரு அப்படின்னு சொல்லி மாட்டை மனுஷங்களுக்கு கூட விட்டுறாங்க. ஸோ அப்படி தான் மாடு உழவு தொழில் கூட கனெக்ட் ஆன மாதிரியும், அண்ட் இந்த மாதிரி கனெக்ட் ஆன மாடை எல்லாருமே மாடாக மட்டும் பார்க்காம உழவு தொழிலுக்கு யூஸ் பண்ணுற ஒரு தெய்வமாக தான் பார்க்கப்படுறாங்க. ஸோ முதல் கடவுளான சூரியனுக்கு எப்படி அவங்க எல்லா பூஜைகளும் செய்கிறாங்களோ அதே மாதிரி ரெண்டாவது பொங்கலில் உழவு தொழிலுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாட்டுக்கும் அதே மாதிரியான சிறப்பான பூஜைகள் எல்லாமே செஞ்சு மாட்டையும் தெய்வமாக வச்சு கொண்டாடுறாங்க. என்னதான் 3 பொங்கல் இருந்தாலும் என்னோட ஃபேவரட் எப்பவுமே மாட்டு பொங்கல் தான். அதே மாதிரி உங்கள் ஃபேவரட்டான பொங்கல் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் லீவ் பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்த நாளான காணும் பொங்கல் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.